பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர். வசதியை விரும்புவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. என்னங்க ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க? சாப்பிடும் போது முழு கவனமும் சாப்பாட்டுல தான் இருக்கணும், இல்லனா உடம்புல ஒட்டாதுங்க. அந்த துக்கத்துல இருந்து என்னால வெளியில வரவே முடியல பூமி. என்னால தீபிகா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. ஆனா அவ எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரையே காப்பாத்திருக்கா. உண்மை தெரிஞ்சா நீங்க என்னைக்கு எப்படி பாப்பீங்கன்னு அதை நினைச்சாலே பயமா இருக்கு பூமி. இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இதை வச்சுட்டு வரேன். என்னாச்சு வருண்? தண்ணி வேணும், கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ண. ஏன் மேல் தாங்க தப்பு. சாப்பிட்டதும் உங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டு அப்புறமா தட்டை எடுத்துட்டு போயிருக்கணும். குடிங்க. வருண், இருந்தாலும் நீங்க ஏன் முடியாம கையை நீட்டி எடுக்க பாத்தீங்க? அதான் நான் வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். முடியலன்னா அப்படியே விட்டுருணுமா? தண்ணி குடிக்க கூட நான் உடனே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? வருண், ஏன் இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் எதுவும் தப்பா சொல்லலையே. நீ எதுவுமே தப்பா சொல்லல. எல்லா தப்பும் என்னோட தான். என் விதி, என் தலையெழுத்து. அதான் இப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு விபத்து வாழ்க்கையவே மாத்திருது. நான் ஒரு யூஸ்லெஸ், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன். இது எல்லாத்துக்கும் இந்த கைதான எல்லாத்துக்கும் காரணம். ஐயோ ஐயோ வருண், வருண் என்ன பண்றீங்க நீங்க? கோவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க வருண். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கையை நினைச்சு வருத்தப்படாதீங்க வருண். சீக்கிரமா சரியாயிடும். அது வரைக்கும் உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே செய்யறேன். நாள் செய்வேன். நீயும் மனுஷி தானே. எல்லா நேரமும் என்ன கவனிச்சுக்க முடியுமா உன்னால? ஏன் வருண், என்னால முடியாதா? என்னால காலம் பூரா உங்களை இதே மாதிரி பாத்துக்க முடியும் வருண். ஒன்னும் தேவையில்ல. யாரும் என்ன பாத்துக்க தேவையில்ல. நான் ஒரு யூஸ்லெஸ். என்ன யாரும் பாத்துக்க தேவையில்ல. என்ன விட்டு எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பேன்? என் வேலையை நானே பாத்துக்கிறேன். என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். விதிப்படி நடக்கட்டும். ஐயோ வருண், வருண் நீங்க பாருங்க, அழாதீங்க வருண். அமைதியா இருங்க ப்ளீஸ் வருண், அமைதியா இருங்க. உங்களுக்கு கைவலி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிற நீங்களே இப்படி நம்பிக்கையை இழந்து பேசலாமா? நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க வருண். மருந்து சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும் வருண், சரியாயிடும்.
பாத்துக்கோங்க வருண். பாத்து. நிம்மதியா தூங்குங்க வருண். ம்? முடியலன்னா அப்படியே விட்டுருணுமா? தண்ணி குடிக்க கூட நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த கைதான எல்லாத்துக்கும் காரணம். ஐயோ ஐயோ வருண், என்ன பண்றீங்க நீங்க? ஏன் வருண் என் மேல இவ்ளோ எரிஞ்சு எரிஞ்சு விழுறாருன்னு தெரியலையே. நில்றி. என்ன பட்டதெல்லாம் பத்தாதா? ஹேய், எதுக்கு வந்த? நில்லு. சொல்றது புரியுதா இல்லையா? வெளியே போ. வெளிய போறதா? நான் எங்க வரணுமோ அங்கதான் வந்திருக்கேன். நான் வருண பார்க்கணும். நீ எதுக்கு அவரை பார்க்கணும்? மரியாதையா சொல்லும் போதே போயிடு. ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ போனா நான் போயிடுவேனா? வருண் என்னோட ஃப்ரெண்டு. அவரை பார்க்கறதுக்கு யாரோடைய பெர்மிஷனும் எனக்கு தேவையில்லை. உன் வேலையை பார்த்துட்டு போடி. ஷில்பா, சொல்லிட்டே இருக்கேன்ல. நீ என்னடி சொல்றது? உன்னாலதான் அவர் இந்த நிலைமையில இருக்காரு. ஷில்பா, யாத்திரத்தை கிளப்பாத. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உன் கூட சண்டை போடுற மூட்லயே நான் இல்ல. அசிங்கப்படாம இங்க இருந்து போயிடு. ஓ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? வருண பார்க்காம நான் போக மாட்டேன். வழி விடு. ஏய், ஏய், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச. பூமி, என்னம்மா ஆச்சு? ஷில்பா, ஷில்பா, என்ன ஆச்சு? இவ ஏன் இங்க வந்தா? பாட்டி, இவ பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கா பாட்டி. தயவு செஞ்சு இவளை வெளியில போக சொல்லுங்க. பூமி, பூமி, ஏம்மா கோவப்படுற? ஷில்பா வருணோட வேலை செஞ்ச பொண்ணுமா. அவனுக்கு உடம்பு சரியில்லை பார்க்கணும்னு வந்திருக்கா. அதுக்கேம்மா இவ்ளோ கோவப்படுற? எனக்கும் அதான் ஆண்டி புரியல. புரியலல்ல? உனக்கு புரியலல்ல? என்ன பூமி, என்னாச்சுமா? ஹாஸ்பிட்டல்ல நான் எங்க போனேன்னு கேட்டீங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா பாட்டி? பூமிகா, என்னம்மா சொல்ற? ஹாஸ்பிட்டல் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? மாமா, ஹாஸ்பிட்டல்ல என் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் தவிச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிக்காத குறையா அழுதுகிட்டே இருந்தேன் மாமா. ஆனா இப்ப கூட பூமிகா, என்னம்மா நடந்துச்சு? அழாம சொல்லு. ஐயோ பூமி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா, இல்லனா எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன கழுத்து பிடிச்சு வெளியே போன்னு தள்ளிட்டாங்க மாமா. வெளியே அண்ணி, அண்ணி வேண்டாம் அண்ணி, அண்ணி, அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அண்ணி. இது கழுத்தை பிடிச்சு தள்ளாங்களா? உன்னையா?
யாரு பூமி? யாரா அப்படி பண்ணது? பூமி சொல்லுமா, யார் உன்னை அப்படி பண்ணது? நான் ராசி கெட்டவ பாட்டி. வருணுக்கு இப்படி ஆனதே என்னாலதான். நான் இருந்தா அவருக்கு நல்லதே நடக்காது. பூமிகா, ஏம்மா இப்படி பேசுற? மனோஜ் கொஞ்சம் இருப்பா. அம்மா, இப்படி எல்லாம் உன்னை சொன்னது யாருமா? இப்படி எல்லாம் சொல்லி என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க பாட்டி. பூமிகா, யாரோ உன்னை இந்த அளவுக்கு பேசினது சொல்லுமா, சொல்லு. உன்னை இந்த அளவுக்கு கேவலமா பேசினது யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லு பூமிகா, சொல்லு. இப்படி எல்லாம் சொல்லி என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினது ஷில்பாதான் மாமா. என்ன பூமி, ஷில்பா அப்படி சொன்னாளா? என்னம்மா சொல்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏய்! அதான் பூமிகா சொல்றால சில்பா தான். வாய்ப்பே இல்லைங்கிற சில்பா, என்ன தைரியம் தான் என் மருமக கிட்ட நீ இப்படி நடந்திருப்ப? அங்கிள், பூமிகா இப்படி பேசுறதுக்கு நீ யாரு? அவ வரும் கூட இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அங்கிள், புருஷன் கூட பொண்டாட்டி இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருமா? அங்கிள் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அங்கிள். வாய மூடு ஷில்பா. யார பார்த்து என்ன வார்த்தை பேசின? என் பேத்தி ராசி கெட்டவளா? ஆ? அவ புருஷன் கூட அவ இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்ன திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பேசியிருப்ப? ஐயோ பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல பாட்டி. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அத்தை இருங்க அத்தை, ஷில்பா ஏதோ சொல்ல வரா. அவ என்ன சொல்றது? முதல்ல உன்ன சொல்லணும் பார்வதி. இவ்வளவு நடந்திருக்கு, நீயும் வாசுகியும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அத்தை என்ன அத்தை இது? தெரிஞ்சா நான் சும்மா இருப்பேனா? இவ்வளவு நடந்திருக்குன்னு பூமி சொல்லிதான் எனக்கே தெரியும். என்ன பூமி, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல? அத்தை, என்ன சொன்னீங்க? உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல? சரி, இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. உங்க வாயாலேயே இவளை வெளியே போக சொல்லுங்க அத்தை. அதுக்கில்ல பூமிகா, நீ என்னமோ சொல்ற, ஆனா ஷில்பா வேற என்னமோ சொல்றால. டேய்! உன் மருமக சொல்றதை விட இவ சொல்றதா முக்கியமா? ஏங்க, இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்குள்ள பெரியவங்க தலையிடுறது நல்லா இருக்குமா? டேய்! எதிரி சின்ன விஷயம் புருஷன் கூட பொண்டாட்டி இருக்க கூடாதுன்னு சொல்லி வெளியில தள்ளுறதா? இவ யாரு நம்ம வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு? பூமிகா மேல கை வைக்க இவ யாரு? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், கோவப்படாதீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வருணோட நல்லதுக்காக தான் நான் அவளை வெளியில போக சொன்னேன். வருணோட நல்லதா? வருணோட நல்லதை முடிவு பண்றதுக்கு நீ யாருமா? எது நல்லது எது கெட்டதுன்னு அவன் பொண்டாட்டிக்கு தெரியும். நடுவுல நீ யாரு? ஏன் பூமி சும்மா இருந்த? அப்பவே எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல, இல்லனா பாட்டிக்கிட்டே சொல்லிருக்கலாம்ல. மனோஜ் கொஞ்சம் இருப்பா. அவ புருஷனை பாப்பாளா இல்ல உனக்கு போன் பண்ணுவாளா? ஏண்டி, இவ்வளவும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதவ மாதிரி நீ அங்கேயே இருந்தன்னா நீ எவ்வளவு பெரிய அழுத்தக்காரியா இருந்திருப்ப. ஆ? பார்வதி, பூமிகா சொல்றதுதான் சரி. இவ்வளவு உன் வாயாலே வெளியில போய் சொல்லு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அத்தை இருங்க அத்தை, எனக்கே குழப்பமா இருக்கு. ஷில்பா அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற பொண்ணு இல்ல அத்தை. ஒரு நிமிஷம் இருங்க,
என்ன ஷில்பா, வருணோட நல்லதுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி விடு. வருண அந்த நிலைமையில பாத்திருந்தா உனக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதான் சட்டுன்னு பேசிருக்கோம். பூமி, நீங்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஷில்பா பேசினதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு விடுமா. அவ இப்ப வருண பார்க்க வந்திருக்கா, பாத்துட்டு போட்டுமே. அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? பூமி ப்ளீஸ் பூமி. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க. இதோ வருண் மேல இருக்கிற அக்கறையில நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். ஐம் சாரி அங்கிள், தப்புதான். நான் இனிமே அப்படி பேச மாட்டேன். நான் வருண ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். என் புருஷனை யாரு பார்க்கணும் யாரு பார்க்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ வெளியே போ. சாரி பூமி, நீ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆவன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ புரிஞ்சுப்பன்னு தான் நினைச்சேன். பாட்டி, அங்கிள், ஆண்டி எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தையும் நினைச்சுதான் நான் கொஞ்சம் அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டேன். அதை தவிர என் மனசுல வரைக்கும் எதுவுமே இல்லை அங்கிள். தப்புதான், சாரி. இப்ப நான் வருண ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் அங்கிள். போதும், நிறுத்து. உன் நடிப்ப மாமாவும் பாட்டியும் நம்ப போறதில்ல. என்ன சொன்ன? ஏன் குடும்பத்துல ஒருத்தியா? நீ என் குடும்பத்துல ஒருத்தியா ஆகவே முடியாது. என்ன பூமிகா இப்படி பேசுற? அவதான் மன்னிப்பு கேட்டுட்டால. ஒரு ஃப்ரெண்டா வருண பாக்குறதுக்கு அவளுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? போகட்டும், விடு. உரிமை? ஃப்ரெண்டுங்கிற உரிமை? சூப்பர் அத்தை. உரிமைனா என்னன்னு நீங்க இப்ப எனக்கு புரிய வச்சிட்டீங்க அத்தை. மாமா, உங்ககிட்ட நான் உன்னை கேட்கலாமா? கேளுமா, என்ன கேட்க போற? மாமா, இது ஏன் வீடு தானே? என்னமா கேள்வி இது? இது உன் வீடுதாம்மா. எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்குல்ல. என்னம்மா இது இப்படி கேக்குற? இது உன் வீடுதாம்மா. காரணம் இருக்கு மாமா, சொல்லுங்க. எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்குல்ல. உனக்கு தாம்மா இங்க முதல் உரிமை. அப்படின்னா வருணோட பொண்டாட்டியா, இந்த வீட்டோட மருமகளா இப்ப நான் என் உரிமையை எடுத்துக்க போறேன். மாமா, பாட்டி, என்ன அனுமதிப்பீங்களா? எந்த நேரத்திலையும் யாருக்காகவும் நீ உன் உரிமையை விட்டு கொடுக்க வேண்டாம். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய்மா. நான் எப்போதுமே உன் பக்கம் தான். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் பாட்டி. இந்தா, வெளியே போ. ஆண்டி, பூமி, என்ன இதெல்லாம்? அங்க என்னடி பேச்சு? ஏய், கை வெளியே விடு. போடி. ஏய், விடு. உரிமை அத்தை, உங்க பையனோட பொண்டாட்டிங்கிற உரிமை. வெளியே போடி. ஏய், பூமி, பூமி. ஏய், விடு. பூமி, விடு. போடி. விடுடி. ஏய், விடு பூமி. பூமி, விடு. போடி. வருணுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து நான் துடிச்சிட்டு இருந்தப்போ அவரு கூட இருக்க விடாம என்ன வெளியே தள்ளல. இப்ப தெரிஞ்சுக்கோ யாருக்கு அவர் மேல உரிமை அதிகம்னு. மன்னிச்சு பழகுன எனக்கு தண்டிக்கவும் தெரியும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனி எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல வந்த பூமிகா, என்னையா வீட்டை விட்டு வெளியே தள்ளுற? உன் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு இதுதாண்டி. இந்த வீட்டு முன்னாடி இந்த தெருவுல நான் எப்படி விழுந்து கிடக்குறேனோ அதே மாதிரி உன்னை விழ வைப்பேன்.
யாரு ஏன் புருஷன் உரிமையோட சொல்றியோ அந்த வருணை உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாரு. தள்ள வைப்பேன். அப்படி தள்ள வைக்கல என் பேர் ஷில்பா இல்லடி. ஷில்பா இல்லடி. இன்னைக்கு நான் பட்ட அவமானத்தை இந்த ஜென்மம் முழுக்க உன்னை அனுபவிக்க வைப்பேன். இது சத்தியம். உன்னை துடிக்க துடிக்க வருண் கிட்ட இருந்து பிரிக்கிறேன். அப்ப தெரியும் இந்த ஷில்பா யாருன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.